குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் ராமரோட பரம்பரை தானே புலியரை கருப்பசாமி ஐயப்பசாமி சித்தரோட அருள்வாக்கு முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம் மகிழ்ச்சியான அருள்வாக்கு தருகின்ற சாமி என்போம் எலுமிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம் திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம் பாவங்கள் போக்கும் சாமி என்போம் சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம் கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார் கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார் கட்டுப்பாடாய் வாழ்பவர் நெஞ்சில் குடியிருப்பார் மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம் மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவராம் கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே எதையும் முடித்து தருவாரே புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம் புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம் புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம் புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும்
கர்மாக்கள் படி எது எது நிறைவேற வேண்டுமோ அது நிறைவேற்றப்படுகிறது. அப்படி நிறைவேறுவதற்கு என்ன தடைகள் குறைகள் இருக்கிறதோ அதை குருமார்களால் தீர்க்கப்படுகிறது. அதுதான் அருள் ஸ்தலங்களும் திருக்கோயில்களும் தெய்வ வழிபாடுகளும் மனம் நிறைந்த ஈடுபாடு மிகுந்த பக்திகளும் அதற்கு காரணம். எப்பொழுதுமே நம்ம உள்ளத்தை தீட்டி தெய்வத்தின் முன்பு பரந்த நிலையோடு நம்ம வைத்திருக்க வேண்டும். இருக்கிற வேளைகளில் சிலவருடைய எண்ணங்களுக்கும் சிலவருடைய திருத்த குணங்களுக்கும் நாம பலியாக வேண்டிய நிலைமை மனிதனுக்கு இருக்கும். அந்த விஷயங்களிலிருந்து மீட்டி கொடுப்பவன் தான் இறைவன். மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல். உலகமெல்லாம் போற்றி புகழ்ந்தாலும் உள்ளத்துக்குள் வருத்தத்தை சுமந்து கொண்டிருப்பவன் தான் மனிதன். ஏன்னா மனிதனுடைய உள்ள சுமை மட்டும் ஒரு பொழுதும் இறங்கியதாக சான்றுகளே கிடையாது. கர்ணன் திரைப்படத்திலே ஒரு பாடல் உண்டு. நாணி சிவந்தன மாதரார் கண்கள், நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள், நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர்கள் நெஞ்சம், தினம் கொடுத்து சிவந்தன கர்ணமாமன்னன் திருக்கரமே என்று ஒரு பாடல். அந்த பாடலை பற்றி ஒரு விளக்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப இனிமையா இருக்கும். நாணி சிவந்தன மாதரார், பெண்களுக்கு வெக்கம் என்பது வந்து விட்டால் முகம் சிவந்து விடும். அந்த வெக்கம் மகிழ்ச்சியின் பெயரால் வரப்படுகிறது. சிவப்பு சிவக்கக்கூடியதில் அதுவும் ஒன்று அப்படின்னு ஒரு பகுதியை சொல்லிட்டார். அடுத்து சொல்லார், நாடு தோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள். பாவலர்னா யாரு? புலவர்கள். ஒவ்வொரு நாட்டு அரசனையா போய் தேடி நாடி நாடி நடந்து போய் தன் வறுமையை சொல்லி அரசனுடைய பெருமையை புகழ்ந்து பாடி ஏதேனும் பரிசுகளை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை பூர்ணமாக்கிக் கொள்வார்கள். அதான் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள். அடுத்த வார்த்தை சொல்லாரு பாருங்க, அதுதான் ரொம்ப நம்ம சொல்ல வந்த சப்ஜெக்ட். அதுதான் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம். என்ன சொல்றாரு? நற்பொருள். நற்பொருள்னா என்னது? இறைவன். இறைவனுடைய தெரு சக்தியை பற்றி தேடி தேடி உள்ளத்துக்குள்ள தவம் இருந்து அவன் நெஞ்சமே சிவந்து போச்சான். அதைத்தான் சொல்றாரு, நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம். அப்ப யாருக்கு சுமை இல்லை? எல்லாரும் ஒவ்வொரு வகையில ஒவ்வொன்றையும் நம்ம சுமந்துக்கிட்டு தான் இருக்கோம். சுமை இல்லாத மனிதன் இல்லை, இமையா விழி இல்லை, பசியாத வயிறு இல்லை, உறவாத தென்றல் இல்லை. இருக்கிறதா உலகில்? உறவாத தென்றல் இருக்கா? இல்லை. பசிக்காத வயிறு இருக்கா? அப்படி இருந்தால் அது நோயின்னு அர்த்தம். அப்போ பசியா வயிறு, உறவா தென்றல், இமையா விழி உலகில் ஒரு பொழுதும் இல்லை. இவைகள் எல்லாமே நம்முடைய பிறவியினுடைய பயன்படி வந்தவைகள். அது மாதிரி எல்லாத்தையும் தாங்கித்தான் ஆகணும், எல்லாத்தையும் சகிச்சுதான் ஆகணும், எல்லா விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். அதுக்கு நமக்கு முதல்ல தேவை உள்ளத்துல உறுதி, கலக்கம் இல்லாத எண்ணம், கடவுள் பார்த்துக்கிடுவாங்கிற ஒரு வைராக்கியம், நுண்ணறிவாலும் மனப்பக்குவத்தாலும் வென்று விடுகின்ற ஆற்றல், அந்த வகைகளெல்லாம் நமக்கு வேணும். அதுக்கு ஒரு பக்தி நமக்கு தேவை. அந்த பக்திக்கு ரொம்ப இலக்கணம் யாருன்னு சொன்னா பிரகலாதன். பக்த பிரகலாதன். பிரகலாதன் வந்து ஒரு அசுரனுடைய மகன். ஆனா பிரகலாதன் கருவிலே இருக்கின்ற பொழுதே ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம், நாரதர் வந்து நாராயணனுடைய திருநாமத்தை சொல்லுகிறார். அந்த 7 மாதம் கருவில் இருக்கும் பொழுது நாராயணனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல தாயினுடைய செவியிலே அந்த வார்த்தைகள் விழுந்து உள்ளே சென்று கருவில் இருக்கக்கூடிய உணர்வுகள்ல போய் பதிவாகுது. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணாங்கிற திருநாமம் அந்த கருவுல போய் பதிஞ்சு கழித்து அந்த குழந்தையான குழந்தையுடைய இதயத்துக்குள்ள பதியுது. அப்படி வெளியில வந்த உடனே நாராயண நாமம் எங்கேயாவது கேட்டா உடனே அந்த குழந்தை உற்று பார்த்து எடுத்த உடனே நாரதர் நாராயணா வா அப்படின்னு சொன்னாரு. உள்ள வந்து எதிர்த்து பார்த்தா அப்படி கையை தூக்கி போடுது. என்ன அர்த்தம்? நாராயணனா அதுக்கு தெரியுமா? நம்ம தான் நாராயணன் அந்த பிரகலாதன்கிற குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? அந்த கருவில குழந்தையா இருக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி அந்த கருவிலே அது பதிவாகிடுது. அப்படி பதிவாகி வந்த உடனேயே அதற்கு பிறகு வாய் பேச துணிந்த உடனேயே நாராயணா என்னும் திருநாமத்தையே அது பாடி பாடி மகிழ்ந்தார். ஆனா அவங்க அப்ப ஸ்ரீமன் இரணியன் நாராயணனுக்கு எதிரி. ஸ்ரீமத் திருமாலை
அழித்து வென்று விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருந்து திருமாலுக்கு எதிரியா இருந்தார். யார்? இரணியன். அந்த இரணியன் பெற்ற மகனும் திருமாலுடைய பக்தனா இருந்தான். அப்ப ஒரு வீட்டுக்குள்ள எதிரும் புதிருமா பிறப்பாயிடுது. இதான் நிலை. இந்த நிலைகளை எப்படி மாற்றிக்கொள்வது? ஒண்ணும் முடியல. நீ இரணியார்த்தனா நமோன்னு சொல்லுடா அப்படின்னு தகப்பன் பையனை சொல்றாரு. இவர் சொல்ல நாராயணா நமோன்னு சொல்லுறாரு. இப்படி பற்பல காலங்களிலே சொல்லி சொல்லி போய் கடைசியில திருமால் மீது பக்தியாகி ஒவ்வொரு நொடி பொழுதும் நாராயணா நாராயணன் சொல்லி நாராயணனே அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேற்றி தெளிவுக்கு கொண்டு வரார். இவன் தன்னுடைய திருநாமத்தை சொல்ல மாட்டேக்கான், இவனை கொன்னுடணும்னு சொல்லி தகப்பன் ஒரு முடிவுக்கு வரான். யாரு? இரணியன். இரணியன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்த உடனே பாம்பின் விஷத்தை எடுத்து பாலிலே கலந்து பெற்ற தாயை கொடுக்க சொல்லுவான். அப்போ தாயுடைய எண்ணம் சொல்லுது, கருவில் இருக்கும் பொழுது திருமாலின் நாமத்தை உளமாற நினைந்து உன் உணர்வெல்லாம் நாராயணா நாராயணா என்னும் சப்தநாதங்களாக மாறிவிட்டது. ஆனா இப்பொழுதோ உன்னுடைய தந்தையின் கட்டளைக்கு நான் அகப்பட்டு இந்த விதத்தை உனக்கு நான் கொடுக்க வேண்டிய நிலைக்கு உட்பட்டு விட்டேன். தந்தை சொல்லை நான் மீள முடியவில்லை, தாய் சொல்லை நீயோ மீள முடியாது, இதை குடித்து விடுனார். நான் எதையும் தாங்கிக் கொள்வேன் தாயின்னு வாங்கினார். யார்? பிரகலாதன். வாங்கி அதுக்குள்ள பார்த்தா அவருக்கு எதை பார்த்தாலும் திரும்ப நாராயணனாகவே காட்சி தெரியும். உங்களுக்கு நாராயணன் தெரிந்தார். பாருங்கள், என்னை அவர் காப்பாற்றி விடுவார், நீங்கள் பயப்படாதீர்கள் தாயே அப்படி சொல்லி குடிச்சிட்டாரு. குடிச்ச உடனே குழந்தை உயிர் இல்லாமல் போயிடுது. போன உடனே கொண்டு வந்து சபையில் கொண்டு வந்து படுக்க போட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு நடக்கு அவ கேட்கிறான், நான் தான் கடவுள் என்று உங்கள் மகனை இரணியார்த்தான் நமோ என்று சொல்ல சொன்னீர்களே, கடவுளுக்கு உயிரை கொடுக்கவும் தெரியும் எடுக்கவும் தெரியும், நீங்கள் இப்பொழுது என் மகன் உயிரை எடுத்து விட்டீர்களே, நீங்கள் இந்த உயிரை கொடுங்கள் பார்க்கலாம்னு கேட்டான். யாரு? மனைவி கேட்டா இரணியனை. பதில் சொல்ல முடியல. என்னுடைய ஆணவத்தில் நான் சொல்லிவிட்டேன், என் மகன் என்னை விட்டு போய்விட்டானே என்று சொல்லி கண்ணீர் விட்டான். அந்த நேரத்துல தாய் சொன்னான், என் மகன் நாராயணா, உன் மீது என் மகன் வைத்த பக்தி உண்மையாக இருந்தால் இந்த சபையில், இந்த அரசபையில் என் பிள்ளையை நீ உயிரெழுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே ஸ்ரீமன் நாராயணர் சந்திரகோலத்திலே காட்சி கொடுத்து பாம்பாக வந்து அந்த எந்த பாம்பு விஷத்தை கக்குச்சோ அதே பாம்பு அந்த குழந்தையின் உடல்ல இருந்து விஷத்தை எடுத்துருச்சு. எதிர்த்து பார்க்க இவருக்கு நாராயணராக தெரியுது. அந்த நேரத்துல தான் அவன் சொல்லுவான், இப்பொழுது உன்னை காப்பாற்றியவன் யாருன்னு கேட்டான். என்னை காப்பாற்றியவன் அந்த அரிப்பரந்தாமன் தான். என்னடா சொல்லுகிறாய், ஒரு பாம்பு தானே வந்து அந்த விஷத்தை எடுத்து சின்னாவன், பாம்பின் வடிவத்தில் வந்தவன் யார்? ஸ்ரீமன் நாராயணன் அல்லவா அப்படின்னு அவன் சொன்னான். ரெண்டு பேருக்கும் சம்பாதனை. உன் நாராயணன் ஏன் நேர வர முடியாதா? இந்த பாம்பு மாதிரி தான் வர வேண்டுமா? பயமா அவனுக்கு என்னை பார்த்தான்னு கேட்டான். ஆணவமும் திமிரும் தலைக்கு ஏறிடுதுன்னா ஆண்டவனையே எதிர்த்துருவான். ஆணவமும் திமிரும் மனிதனுக்கு தலைக்கு ஏறியதுன்னு நினைச்சுமா கடவுளையே எதிர்த்துருவான். அவன் தான் சொல்லுதான், உன் நாராயணனுக்கு என்னை பார்க்க பயமா, நேர்முகமாக என்னை பார்க்க வர சொல் அப்படின்னு கேட்டான். யார்? இரணியன். அவன் எங்கும் இருக்கிறான், ஏன் வர வேண்டும் அப்படின்னு கேட்டான். மாயையான பதில் தேவையில்லை, அவன் எங்கு இருக்கிறானா? எங்கும் இருப்பான்னு சொன்னான். இந்த தூணில் இருக்கிறானான்னு கேட்டான். இருக்கிறார்னு சொன்னான். எங்கே பார்க்கிறான்னு சொல்லி தூணை உடைச்சாரு. நரசிம்மமூர்த்தியாக அவதாரம் எடுத்து வந்தார். நரசிம்மம், நரன் என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம். சிங்க முகத்தோடும் மனிதனுடைய சரீரத்தோடுமாக காட்சியளித்து வந்து இரணியனை வதைத்தார். அவனுடைய ஆணவம், திமிரு அத்தனையும் அகந்தை அனைத்தும் அழிந்து விட்டன. அதுக்கு என்ன காரணம்? பக்தனுடைய பக்தியினுடைய மன உறுதி தான் காரணம். பிரகலாதனுடைய பக்தியினுடைய மன உறுதி தான் அதுக்கு காரணம். அந்த உறுதியின் பேரில் ஸ்ரீமன் நாராயணர் வந்து இரணியனை அழித்து உலகமெல்லாம் நமக்கு காத்து ரட்சிக்கப்பட்டார். அதனால பக்தனுக்கு முதல்ல தேவை என்னது? கலக்கமில்லாத மன உறுதி. கலக்கமில்லாத மன உறுதி, மாசில்லாத உள்ளம், உள்ளத்திலே ஒரு தெளிவு, வைத்த நம்பிக்கையை கைவிடாது நடந்து கொள்ளுகின்ற மன உணர்வு, இவைகளெல்லாம் பக்தனுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். அப்போ நம்முடைய எண்ணங்களை தெளிவுபடுத்தி இறைவன் பக்கம் நம் உள்ளத்தை திருத்தி நம் உள்ளத்தை மாசில்லாத நிலையிலே வைத்துக் கொள்வது தான்
இவ்வுலகத்தில் சாலச் சிறந்தது என்பதை புரிந்து மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வணக்கம். மாளிகைப்பாற கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, விநாயகப் பெருமானே வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காற்றிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகித்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு வாக்கு கொடுத்திருப்பான். பட்டணத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றி. என்னையா சொல்லுவீங்க? சொல்லிடுவா. கேரள தேசம் ஆள்வா, தலைவன் தலைவி, கணவன் மனைவி, கால் வந்துக்கலாம். என் உயிரான உன்னை வர்றான். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனையாகிய கேரள தேசத்துக்கு நான் போய் பார்க்கும் பொழுது அந்த எல்லையில வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய ஆலயம் அங்கே பிரதானமாக உண்டு. உண்மையா? ஆமா. அதே மாதிரி உங்களுடைய இல்லத்துக்கு உள்ளேயும் முருகப்பெருமானுடைய திருவருளும் அம்பிகையினுடைய பராசக்தியினுடைய கடாட்சமும் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இதுவரை கல்யாணம் முடித்து கொஞ்சி விளையாட குழந்தை இல்லைங்கிற ஒரு ஏக்கத்துல எல்லா தெய்வங்களையும் நொந்து மனவேதனைப்பட்டு இங்க வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கடைசி முயற்சியா இருக்கட்டும்னு சொல்லி வந்துக்கலாம். கால் வந்துவாங்க செல்ல குட்டிகளே. அதுக்கு என்ன காரணம் கருப்பசாமி அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சொன்ன காரணத்துல 3 தலைமுறைகளுக்கு முன்னால இந்த பெண்ணினுடைய வம்சத்துல ஒரு சகோதரன், அப்படின்னா இவா சகோதரன் இல்ல, ஒரு ஆம்பளை ஒருத்தன் அவனுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவளை தாக்கி அவள் இறந்து விட்டாள். அந்த குழந்தை பிறக்காமலே இறந்து விட்டது. அந்த பிறவியினுடைய பாவத்தின் அடிப்படையில் பிறந்த பெண்மணிதான் இவள். ஆகையினால் இவளுக்கு இந்த புத்திர பாக்கியம் இதுவரை தடையாகவும் மருத்துவத்தில் குறையில்லை என்று சொன்னாலும் ஆனா குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்ற வேதனை உங்க பக்கத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. சாமி வரார. அது யாரு அந்த சாமி? இருக்கு, அதான பார்த்தேன். சரி, அதனால அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய காளிக்கு நீங்க வேண்டுதலை செய்திருக்கீங்க பார்த்தேன். இப்போ உங்களுக்கு பிறக்கிற குழந்தை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அப்படி பிறக்கிற பிள்ளைக்கு என்னடா பேர் வைப்பீங்க? கருப்பாயின்னு பேர் வச்சிருக்கேன் சாமி. வெரி குட். கூப்பிடுப்பா சாமியா, கூப்பிடு. பெண் குழந்தையை தந்தை நல்ல பேசும், அவ வழக்கறிஞராக இருப்பாள். வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. வெள்ளை கருப்பசாமி. ஆமா, சிங்கப்பூர். கைக்கு கை மாறும் பணமே, அத கைப்பற்ற நினைக்குது மனமே. இன்னும் ஒரு முறை கால் விட்டுறலாம். திருவூர்னு வரணுயா, ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆமா, உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையால உங்க குடும்பம் கொஞ்சம் மனவேதனைப்பட்டு இருக்கு. அதே போல பிள்ளைகளை பற்றிய ஒரு மனக்குழப்பமும் சட்டப்படி வழக்கிலிருந்து வெற்றியாக முடியாதுங்கிற வேதனையும் உள்மனதுக்குள்ள இருந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவைகளை நீக்கி உங்களை சுபிட்சமா வாழ வச்சுட்டு இருந்தா போதுங்களா? காலம் சொல்லலாம். வரலாம் பக்கத்துல. மதியம் என்னை பார்த்துட்டு தெளிவடைந்து வீட்டுக்கு செல்லலாம். வெற்றி உண்டு. காசு பணம் தாரம் சந்தோஷம் இருக்கலாம். கருப்பசாமி அதே சிங்கப்பூர் எல்லை இங்கிருக்கு. மன்னவன் மட்டும் அங்கிருக்க, காணிக்கையாக யார் கொடுத்தா அவள் கொடியில் பிறந்த மகனை. இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம்.
மகளே வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உன்னுடைய உள்மனதையெல்லாம் பார்க்கும் பொழுது உன் பிள்ளை உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டா நீ மகிழ்ச்சி அடைஞ்சிருவ. ஆனா பிள்ளை வந்துட்டா போதும்னு சொன்னா நான் உடனே இப்ப வர வச்சிருவேன். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காரணத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்களே. அவன் எப்படி மனைவி மக்களை பிரிஞ்சு வந்தா நீங்க ஏற்றுக்கிடுவீங்களா, சேர்ந்து வந்தா ஏற்றுக்கிடுவீங்களா? சேர்ந்து வந்தா ஏற்றுக்கிட மாட்டீங்க. அப்ப நீ காரியக்கார பொம்பளை தானே. கால் ஒன்றுவான். அவன் இப்பொழுது குடும்பஸ்தரா மாறிவிட்டானே, அந்த மனதை எப்படி பிரிக்கிறது பாவம்னு சிந்திக்கலையா? என்ன முறையாக இருந்தாலும் வாழ்க்கை ஒன்றாகி விட்டது அல்லவா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இல்லை. இப்படியெல்லாம் பெரியவங்க பிடிவாதமா இருக்க போய் தான் நிறையவருடைய வாழ்க்கையே மாறி போச்சு. இருந்தாலும் அவனுக்கு அந்த நேரம் இருக்கான்னு நான் கொஞ்சம் பார்க்குறேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவான். இந்தா உன் மகன் உன்னை தேடி வருவான். குடும்பம் இணையும், செம்மையா இருப்பீங்க, வெற்றி உண்டு. ஆவணி வரை பொறுமை வேண்டும், ஆனந்தமாக இருப்பீங்க. கருப்பசாமி, ஆமா, ராம்நாடு, ராம்நாட்டு பகுதி கால் சொல்லலாம். யாருமா அது? கால் அக்கா. என்னப்பா செய்யணும் பையனுக்கு? இன்னும் ஒரு முறை கால் சொல்லலாம். கடல் கடந்து ஆகாய மார்க்கமாக உன்னுடைய மகனுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள போன பிறகு இதுவரை நிறைந்த வருமானமும் சரியான சூழ்நிலைகளும் கிடைக்கணுங்கிற ஒரு தாகம் உங்க உள்ளத்துல. அவன் போயிருக்க இடம் முதல்ல போய் ஆத்திரத்துல சேர்ந்துட்டானே, இதே இடம் அவனுக்கு செம்மையாகுமா அல்லது சம்பளத்துக்காக வேற இடம் உடனே கிடைக்குமா? இதையும் விட்டு அதையும் விட்டு போயிடக்கூடாது சாமி, நீ வழிகாட்டுன்னு கேட்க வந்திருக்கியா? கால் சொல்லலாம். என் பேரு உட்காரலாம். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல உன் பையனுக்கு சம்பளம் கூடும். இதே கம்பெனில இன்னொரு பிரான்ச் கொடுக்குறாங்க, அவங்களே மாற்றுறாங்க. அதனால உன் பிள்ளைய பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேலை உயர்வா நடக்கும். அடுத்து கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் வீட்டுக்குள்ள இருக்கு, அதையெல்லாம் சரி பண்ணி வெற்றியாக்கி தரணும். உறவினர்களால குழப்பம் இருக்குன்னு ஒரு செந்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, மந்திர தந்திரம் பண்ணிருப்பாங்களோ ஒரு சந்த மாயை இருக்கு, அதெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா கூட வரேன், சந்தோஷமா இரு, மகிழ்ச்சி அடைவார். யார் மகளே? பக்கத்துல வா. இந்த மகளை சந்தோஷமாக ஒரு முறை கூட்டுவான். மகிழ்ச்சி அடைவாய், மகிழ்ச்சி அடைவாய். அதே ராம்நாட்டு பகுதி தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்த மகன் யாரப்பா? என்ன தொழில் தான் பார்க்க? கால் வந்து சொன்னான். இவன் கேட்டு வந்த கேள்வி அது இல்லையாமல தம்பி, நீ என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டு வரலையே. அப்ப காட்டு என்னண்ணா சோமா இருக்கீங்களா? எந்த ஊரு? ராம்நாடு தானா? கருவாடா காய போட்டுருக்குங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் பொறுப்பா மானாபிமானங்களை காக்குமா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்தி வரக்கூடிய தொழிலாலும் மன வருத்தம், குடியிருக்கிற வீடு இடம் சம்பந்தமான விஷயத்திலும் மன குழப்பம். இதற்கு இல்லாம தாயாருடைய உடல்நிலை, ஆயுள், ஆரோக்கியத்தை பத்திய ஒரு கவலை உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. கர்மசாமி, ஒரு வருத்தத்துக்குள்ள ஒரு பெரிய இடத்துல ஜாதகத்தையும் அதையும் போய் நான் பார்க்க போனேன். உனக்கு கல்யாணம் இப்ப நடந்துரும் அப்படின்னு சொல்லி பரிகாரத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த ஜாதகத்துல வந்த வார்த்தையும் நடக்கல, பரிகாரத்துக்கு பலனும் கிடைக்கல. உண்மையிலேயே எனக்கு இந்த பிரிவுல கல்யாணம் நடக்குமா நடக்காதான்? இதுதான் உன் கேள்வி. கால் வந்துட்டுவான். கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன நினைக்கிறியா? அது எனக்கு தெரியாது. முடிச்சு வச்சிருவோம் இல்ல, பிறகு பார்ப்போம். வரலாம் மகனே. உனக்கு பெண்ணு எங்க இருக்குன்னு நான் கேட்டேன். ராமேஸ்வரம் பகுதியில பெண் இருக்குன்னு சொல்லிடுது. அதே மாதிரி ராமநாதபுரத்துல மெயின் ரோட்டுக்கு இடதுபுறத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு.
அந்த கல்யாண மண்டபத்து பக்கத்துல நிறைய உங்களுக்கு சேர்ந்த மக்கள் இருக்காங்களாம். அந்த பகுதியில ஒருத்தனுடைய உதவியை வச்சு உனக்கு பெண் கிடைக்கும்னு உத்தரவாயிடுச்சு. கல்யாணம் நடக்கு. ஐப்பசியில வெற்றியோடு என்னை வந்து பார்க்க வருகிறாய். இந்தா நன்றாக இரு. ஒரு இடத்துல பணம் கொடுத்து அதெல்லாம் வாங்க வேண்டாமா? வாங்கி தரேன்ப்பா. சாமிக்கு அப்படியா? யாரு கேட்டு பார்ப்போம். யார் இருக்கா? பார்ப்போம் 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 பார்ப்போம். அதே ராமநாட்டு பகுதி தெய்வ தொண்டு செய்பவன். தெய்வத்துக்கு பணிவிடை செய்வங்க யாருப்பா? என்னடா என்ன செய்தடா தெய்வத்துக்கு? என்ன என்ன கோயில்? விநாயகர் கோயில். இது யாரு? யாரெல்லாம் வந்தீங்க? அவர் யாரு? அவங்க மாமா. உங்க அப்பாவா? கால் வந்துட்டாங்க. இது பெரிய மனிதனா குழந்தையா? குழந்தை. உங்க குழந்தை எங்க இருக்கு? இந்த மாதிரி ஒரு ஆம்பளை பையன் தாரப்பட தான் இவனை தட்டி காட்டினேடா. முருகன் பேர் வைப்பியா? கால் வந்துட்டான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்த சஷ்டியில நீ விரதம் இருக்க. கற்பப்பை என்னும் சட்டியிலே அகப்பையில் குழந்தை வரும் தெரியுமா? சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும்னு சொன்னான். என்னது இருந்தா வரும்? சட்டியில சாதம் இருந்தா தான் அகப்பையில வரும்னு சொன்னானா? தப்பு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்னும் கற்பப்பையில், அகம்னா உள்ளே, உள்ளே இருக்கக்கூடிய கற்பப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க. அதான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இந்த சஷ்டியில விரதம் இருக்க என்னையும் நினைச்சுக்கிற. ஆம்பளை பையன் பிறப்பான், செந்தூரான் அப்படி பேர் வைக்கிற. வேற எதுவும் புத்திர தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள. விநாயகரை ஒவ்வொரு நாளும் கும்பிட்டு இருந்தீங்க. ஜாதகத்துல அந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை ராகு பாக்குறாருன்னு சொல்லி சொன்னாங்களா? சொன்னாங்கன்னா அதெல்லாம் பார்த்தா பார்த்து போட்டோம். அவர் வானத்துல இருந்து பாக்குறாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம். பிள்ளையை நம்ம பெற்றுருவோம். என்ன, உனக்கு 2 குழந்தைகளுக்கு இந்த பிறவியில் அதிகாரம். 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறப்பா. என் தங்கை காளீஸ்வரினி பேர் வைக்கணும். வச்சுருவா? முத பிள்ளை செந்தூரான், 2வது பிள்ளை காளீஸ்வரி. சந்தோஷமாரு. அடுத்த வீடு வாசல் தர வெற்றி அடைஞ்சிக்கலாம். வா மகளே. அதை பத்தி பின்னால பேசுவோம். தயங்க வேண்டாம், தைரியமாக இருங்கள், ஆனந்தம் அடைவோம். கர்மசாமிக்கு அப்படியா? டாக்குமெண்ட் வேற யாருப்பா? டாக்குமெண்ட் சம்பந்தமா என்ன குழப்பம்? பத்திரம் சம்பந்தமா எதுவும் பிரச்சனையா? ஒரு இடத்த வித்தான். சரி. அதுல வந்து பாதி இடம் எனக்கு, பாதி இடம் உங்க பேர்ல இல்லைன்னு. அது இல்லை. அந்த பிரச்சனை உருவாகுவதற்கு ஒரு பொம்பளை ஒரு காரணம். புரியுதா? அப்படி ஒரு புலகிதம் நடந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்டை நான் கொஞ்சம் படிச்சு பார்க்க. கால் வந்துடுவான். மேட்டினே ஆடி நிற்கும் நானது. உட்கார். கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காருங்க. கொஞ்ச நேரம் டாக்குமெண்ட். ஒரே சர்வே நம்பர்ல 3 பேருக்கு பங்கு வருது அந்த இடம். உங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதின்னு சொல்றது வந்து இடத்தினுடைய தாய்ப்பத்திரத்தின்படி கணக்கு கரெக்டா இருக்கு. இப்போ உங்க பங்குல அது வந்து குறையுதுங்கிறது தான் உங்களுடைய குற்றச்சாட்டு. சரியானா? அப்பா வாங்கினது. ஆமா. அதனால உங்க அப்பா அன்னைக்கே அந்த பத்திரத்தை கரெக்டா எழுதிருக்கலாமே. குழப்பம் பண்ணிருக்க. எழுதுனதுல 60 அடி கரெக்டா எழுதி இருக்காங்க. ரெக்கார்டு எடுத்து போய் பார்க்கும்போது அதுல 10 அடி குறையுது. அதான்டா நான் சொன்னேன். அந்த பேரன்லி டாக்குமெண்ட் தாய் பத்திரத்துப்படி கணக்குல உங்களுக்கு இடம் குறையுது. புரியுதா? அது முடியுமான்னு கேட்டேன். அதை விட்டு கொடுக்கறது தான் நல்லது. இல்லைன்னா பிரச்சனை வரும்னு உத்தரவுல இருக்கு. என்னடா செய்யணும்? விட்டு கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கா, நான் உங்களுக்கு இடமும் தரேன், செல்வமும் தரேன். மனுஷ வீட்டை வாங்கி என்னடா நடக்க போகுது? கால விட்டுவா. என்னப்பா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. வேற என்னப்பா வேணும்? இவ்வளவு தானே? யார் பேர் போடுவ வீட்டுல? வெரி குட். கருப்பசாமி இல்லம். இந்தா வரக்கூடிய பாவனில வாஸ்துல பிடிச்சுக்கா, வெற்றி உண்டு. வா மகளே, பக்கத்துல வா. வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ரொம்ப என்ன, மனசு அமைதியா வச்சுக்கா. சந்தோஷமா இருக்கு. வெற்றி அடையும். கருப்பசாமி அப்படியா? சேலம் எல்லை. சேலம் எந்த ஊருக்கா? சேலம். எது ஊர்? எது? ஏத்தாப்பூர். உங்களுக்கு அப்படியா? கால்
தம்பி இந்த ஊரு சேலமா உங்களுக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லைக்கு போற வழியில வலது புறத்து எல்லையில கொஞ்சம் மரங்களா இருக்கு. உங்க இடத்துக்கு போற வழியில வலது புறத்துல கொஞ்சம் மரங்கள் செடிகளா இருக்கு. இடது புறத்துல ஊர் எல்லைக்குள்ள இறங்கணும்னு ஒரு ஓடை வருது. அந்த ஓடையில இறங்கி உள்ள போய் பார்த்தா ஒரு மாரியம்மன் கோயில் வருது. இருக்கலாம். அதை தாண்டி பார்த்தா அந்த காலத்துல தண்ணி பிடிக்கிறதுக்கு வச்சிருந்த ஒரு பம்பு ஒரு கிணறு கிடக்கலாம். கால் வந்துட்டாங்க. தொழில நஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதற்கிடையில ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கையை பத்திய ஒரு கவலை மன உணர்வுல ஓடிக்கிட்டு இருக்கு. சொந்தக்காரங்களால இடைஞ்சல் நடந்திருக்குமோன்னு ஒரு கற்பனை உங்க மனத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? இடைஞ்சல் நடந்தது உண்மை. தீர்த்து தர வேண்டியது என் கடமை. வேற என்ன வேண்டும்? உடம்பு பிரச்சனையாவே இருக்கு, வேலைக்கு போக முடியல. சரியாக்கி தர தைரியமா இருங்க. கால் வந்துட்டு ஒரு முறைங்க கூட்டுவா ஒரே நாள்ல சரியா. எதுவும் எழுதி கொடுத்து எதுவும் பணம் வாங்கியிருக்கியா? யார்ட்டையும் கொடுத்துடாத, குழப்பம் வந்துடும். அப்படி நல்லாரு நாயகமா வாழ வைக்க. வர சொல்லுமா, சரியாக்கிடுவோம். கொஞ்சம் கண்ண முடிக்கா வருதான்னு பார்க்க. நீ தொடாத, கண்ண முடிக்காதா, நீ தொடாதடா, தொடாம உட்காரடா. அப்படியா? சரி, பௌர்ணமிக்கு வாங்க, சரியாக்கி தந்துடுங்க. அதே சேலம் எல்லை. ஆமா, பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். கல்யாணத்துக்கு பெண் தேடுதீங்களா? யாராவது? யாருக்கு கல்யாணம்? உனக்கே தேடிக்கிட்டு இருக்கியா? கால் அதான் பொன்மானை தேடி நானும் பூவோடு. தேவையில்லாத வழக்குகள்ல மாட்டி வேதனைப்பட்டுட்டீங்க. அந்த வாய்தா வழக்கு உனக்கு செட் பண்ணி தரணும். அடுத்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு வாழ வைக்கணும். அவ்வளவுதானே? 3 மாதம் என்ன விடாம பிடிச்சுக்கா. உன்னை ஜெயிச்சு வெளியே கொண்டு வந்துடுறேன். கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தேன். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? வேற வருமானம் இல்லம்மா. வருமானம் தந்திருக்கேன். நல்லா இருக்கு. பணமும் தரேன் ஜெயிச்சிருந்தேன். 3 மாதம் என்ன 3 மாதம் என்னை தொடர்ந்து பிடிச்சுக்கா. ஜெயிச்சு வெளியே கொண்டாடுறேன். கருப்பசாமி. ஆமா, திருநெல்வேலி. சங்கரங்கோயிலிருந்து வன்னிக்கோணந்தல் ரூட்ல திருநெல்வேலி போறேன். அங்க போய் இடது பக்கம் பார்த்தா ரஸ்தா மானூர். ரஸ்தா மானூர் பகுதி யாரும் வந்திருக்கீங்களா? ரஸ்தா மானூர் பகுதி வந்திருக்கீங்களா? வரலாம், வாங்க. எந்த ஊருப்பா? கால் இன்னும் ஒரு முறை கால் வந்துக்கலாம். என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. படிக்க வச்சு தந்தா போதுமா? அவருடைய மனநிலைகளை பத்தி கொஞ்சம் கூட கேள்வி இல்லையா? தெரியல. கால் வந்துக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில சொடமானசாமி அந்த பகுதியில வராரு. ஆனா 2.25 ஆண்டுகள் கிரகங்கள் சரியில்லாம உன் பிள்ளைகளுடைய மனநிலை, படிப்பை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் இருக்கு. ஆனா இப்ப நான் கேட்கும் பொழுது அன்னை பராசக்தியின் கடாட்சத்தால அந்த பிள்ளை இன்னும் 1 ஆண்டுகளுக்குள்ள படிப்புல போய் அட்டன் பண்ணி தெளிவாக மருத்துவத்துறையிலிருந்து வெற்றியாக்கி வச்சா போதுங்களா?
கால் வந்துருவோம். பேச்சியம்மா வராள இருக்காளா? கேட்போம். பேச்சியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? அங்க போய் கும்பிடுவீங்களா? சரி, ஓகே. அந்த பிள்ளை பேருக்கு அந்த சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கா. ஒரு முறை இங்க கூட்டு வா. ஜெயிச்சு தந்துறத கல்வியை உருவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்த பணம் தந்துட்டேன், கடத்தை தீர்த்துட்டேன். நல்லா இருக்கு. கர்மசாமி, ஆமா ஆமா, கம்பராமாயணத்துல இருந்து ஒரு பாட்டு வருது. இட்டடி நோக எடுத்தகடி கொப்புளிக்கே. இட்டடி வயிறு வலிக்கு. ஏன்? எனக்கு வயிற்று வலிக்கு. ஏன்? இன்னும் ஒரு முறை. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்குள்ள இருந்த ஒரு தெய்வீகத்தினுடைய நெருக்கம் இப்ப அந்த வீட்டுக்குள்ள தெய்வீக நடமாட்டம் குறைவு. அந்த நடமாட்டம் ஏன் குறைவானது என்பதையெல்லாம் உணர்ந்து பார்த்தால் யாரும் மந்திர தந்திரங்கள் செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா? அந்த எண்ணத்துக்காக ஒரு கோயில்ல போய் சாமி கேட்டு தெளிவடையணும்னு நினைச்சது உண்டு. ஆனா அது நடக்கல. ஊடான நின்று பார்த்தேன். மாயாணத்துக்கு போகக்கூடிய மாயாண்டி வந்து நிக்கான். மாயாண்டி, என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டேன். உண்மையிலேயே மாய மந்திரத்தால் மண்டை ஓடுகள் ஓதப்பட்டு உன்னுடைய குடும்பத்துக்கு தீவினைகள் நடந்திருக்கு என்பது உண்மை என்று சொல்லிவிட்டான். கால் ஒன்று வரலாம். ஏய் சேரம், உட்காருடா. மத்தியானத்துக்கு வர வீட்டுக்கு போ. உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து இந்த தவறான குழப்பங்கள் நடந்திருக்கு என்பது உறுதியாக்கப்பட்டது. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரைகளை நீக்கி பிள்ளைய சேர்த்து வாழ வைக்கணுமா அல்லது புது வாழ்க்கை கொடுக்கணுமா? சுவாமியே கால் போடலாம். ஏன்னா ஐயப்பனை கும்பிடுறவன் என்னைக்கும் அர்த்தத்தோட தான் கும்பிடுவான். என்னப்பா அவனு சொல்ல மாட்டேங்க. அந்த பிள்ளை வாழ்க்கைய இனிமையாக இணைத்து தாரேன். அவங்க பேருக்கு ஒரு டாக்குமெண்ட், ஒரு சொத்து எழுதி கொடுக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடையும் பண்ணிடுவோம். அவங்கள சாந்தமாக்கிடுவோம். அது போதுங்களா? வரலாம். வெற்றியாக்கி தரேன். ஒரு இடத்த விற்கிறதுக்கு 3 மாத டைம் இருக்கு. அதுல சில கோடிகளே கிடைக்கும். அசத்துவோம். நான் ஜெயிக்க வச்சு தரேன். அசத்துவம்னு சொல்லிட்டு வெற்றியாக்கிடுவோம். கர்மசாமிக்கு அதே திருநெல்வேலி மாவட்டம் தன்னுடைய பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்ன பிள்ளைப்பா? காலம். நீ என்ன பிள்ளைக்கா? பொட்டச்சியா? கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு. பையன் வேலைக்கு போயிட்டானா? வீட்டுலதான் இருக்கான். என்னெல்லாமோ நடக்கு. அதான் அன்னைக்கு போனதுக்கு வந்துட்டு போனேன். அதை என்ன செய்யணும்னு தெரியல. கால் சொல்லலாம்.